பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாடுவோம். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம், ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம், ஜீவனின் பலனுமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். அவர் எந்தன் கண்மலை கோட்டையானார். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் எந்தன் நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். அவர் எந்தன் நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும்
கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர். ஆமென். கர்த்தரை இன்னும் அதிகமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன்
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்வீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்வீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நன்மைச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நன்மைச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் நான். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மறுபடியுமாக சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். Praise the Lord. Praise the Lord.
in the rock, there's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, எல்லாரும் பாடலாமா? There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know need you got. There's honey in the rock. Praying for a miracle, thirsty for a living well, only you can satisfy. Sweetness at the mercy seat, I've tasted, it's not hard to see. Only you can satisfy. There's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock. Freedom where the Spirit is, bounty in the wilderness, you will always satisfy. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, there's honey in the rock, purpose in your plan, power in the blood, healing in your hands, started flowing when you said it is done. Everything you did enough. There's honey in the rock. I keep praying, you keep moving. I keep praising, you keep brewing. I have all that I need. You are all that I need. I have all that I need. You are all that I need. I keep looking, I keep finding, you keep giving, keep providing. I have all that I need. You are all that I need. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, there's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Okay, let's sing. There's honey in the rock, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. மறுபடியும் பாடலாமா? There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. I keep praying, I keep moving. I keep praying, you keep moving. I keep praising, you keep brewing. I have all that I need. Oh, you are all that I need. I have all that I need. You are all that I need. I keep looking, I keep looking, I keep finding, you keep giving, keep providing. I have all that I need. You are all that I need. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you
எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த கர்த்தரை முதலிலிருந்து நாம் பாடின பாடலெல்லாம் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவனை என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிற பிரதான நோக்கம், வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய நாளிலே வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை தொழுது கொள்வது. worship God, thanking him from the bottom of our heart. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க. because God does everything on purpose in our life. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு அற்புதத்திற்கு மேலாக அற்புதத்தை செய்வார். அற்புதத்திற்கு பின்னால் அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாயை திறந்து, கர்த்தாவே நீர் எனக்கு செய்கிற அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ praise you Lord, 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 praise you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You do everything on purpose. I can feel your spirit stirring. I've been praying, you've been working it all for good. Fan the flame and keep it burning. You're refining in the furnace. All the waiting will be worth it, 'cause you're working it all for good. Miracle after miracle, after open door, there comes for another one. 'Cause another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one. Another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. Rushing wind and living water, God of signs and God of wonder. If you will it, what can stop it? You're working it all for good. You're working it all for good. Miracle after miracle, miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. சேர்ந்து பாடுவோமா? Miracle after miracle, open door after open door. Amen. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is
miracle after miracle in my life. I want to see open door after open door in my life. அற்புதத்திற்கு மேல் அற்புதம், ஒரு அற்புதத்திற்கு பின்பாக பல அற்புதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். திறந்த வாசலுக்கு பின்பாக திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த பாடலிலே சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், another one is coming on your way. உங்கள் வாழ்க்கையில இன்னும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இன்னும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். Because he does everything on purpose. அவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார். He does everything with a purpose. அந்த கோரஸை மாத்திரம் பாடுவோம். Miracle after miracle, open door after open door. Here it is coming. Here it is coming. அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாக இந்த நாளிலே நாம ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya. Miracle after miracle, open door after open door. Here it comes. So get ready for another one, cause another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, cause another one is on the way. Another one is on the way. எழும்பி நின்று பாடுவோமா? Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, cause another one is on the way. Another one is on the way. பாடுவோம். Miracle, miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one. Another one is on the way. Another one is on the way. Another one, another one, another one. Another one is on the way. Another one, another one, another one. Another one is on the way. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, cause another one is on the way. Another one is on the way. Paduvama. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, cause another one is on the way. Another one is on the way. Another one, another one, another one. Another one is on the, another miracle. Another one, another one, another one. Another one is on the way. கர்த்தாவே, உம்மை ஆராதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே we are praying for another miracle. இன்னொரு அற்புதத்திற்காக நாங்கள் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்மை உயர்த்துகிறோமே. கர்த்தாவே, another one is on our way. எங்கள் வழியில இன்னும் அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, ஓ another one is on our way. எங்களுக்காக திறந்த வாசல், மூடப்பட்ட கதவுகளை நீர் திறந்து கொண்டே இருக்கிறீர். ஒரு திறந்த வாசலுக்கு பின்பாக இன்னொரு திறந்த வாசல். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஏறெடுத்து பார்த்து, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்வீங்களா? ஜஸ்ட் ஓபன் யுவர் மவுத் அண்ட் பிரைஸ் காட். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரிப்பீங்களா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் அற்புதத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. Worship you Lord. Hallelujah hallelujah. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா? Thank you Jesus என்று சொல்லி பாடுவோமா? Thank you Jesus. Oh, thank you Jesus. எல்லா வாலிப பிள்ளைகள், எல்லா சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், நீங்க thank you Jesus ன்னு பாடுங்களேன். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சத்தத்தை உயர்த்தி worship you Lord. ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்மை உயர்த்தி பாடின பாடல்களை கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறீர். நீர் எங்களை வந்து நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், John's Gospel chapter 12. I'm going to read first 3 verses. முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். John chapter 12 verse 1, verse 2 and verse 3. Then Jesus 6 days before the Passover came to Bethany, where Lazarus was, which had been dead, whom he raised from the dead. There they made him a supper, and Mary and Martha served, but Lazarus was one of them that sat at the table with him. Then took Mary a pound of ointment of spikenard, very costly, and anointed the feet of Jesus, and wiped his feet with her hair. And the house was filled with odor of the ointment. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில்
ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தினால் நிறைந்தது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம் வேதத்தினுடைய அறிக்கையை நாம் சொல்லுவோம். Praise God. This is my Bible. I am what it says I am. I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. In Jesus' name, Amen. Praise the Lord. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்பதாக, 6 days before the Passover festival, Jesus traveled to a place called Bethany. ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பஸ்கா பண்டிகையை எருசலேமிலே ஆசரித்தார்கள். பஸ்கா பண்டிகை என்றால் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை புறப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் நாள்தான் பஸ்கா. அன்றைக்கு இரவிலே ஒரு களங்கம் இல்லாத, அசூசி இல்லாத ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர்கள் பலி செலுத்தினார்கள். இந்த பஸ்காவை குறித்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த பஸ்கா என்பது முன்பாக இருந்த ஒரு பஸ்கா பண்டிகை அல்ல. திஸ் இஸ் கோயிங் டு பி த பாஸ்ஓவர். இதுவே கடைசியான ஒரு பஸ்கா. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி அன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட போகிறார். 6 நாட்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும்போது, கூர்மையாக நீங்கள் வாசித்தால், இயேசு கிறிஸ்து அடிக்கடியாக ஒரு நகரத்திற்கு வந்தார், ஒரு வீட்டுக்கு வந்தார். அந்த வீடு பெத்தானியாவிலே இருந்தது. நீங்கள் வேத புத்தகத்தை 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, in chapter 11 of John's Gospel, chapter 11, Jesus always came to Bethany, the house of Mary and Lazarus. மரியாள், லாசரஸ் உடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து அடிக்கடியாக வந்தார் என்பதை நாம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்திலே லாசரஸ் உயிரோடு கூட எழுந்தார். லாசரு உயிரோடு கூட எழுந்த பிறகு 12ஆம் அதிகாரத்திலே இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து பெத்தனிக்கு வருகிறார். அந்த பெத்தனி என்ற இடம் 2 மைல் தூரம், எருசலேமிலிருந்து 2 மைல் தூரமாக இருந்தது. 2 miles from ஜெருசலேம். இயேசு பெத்தானியாவுக்கு வந்து அவர் இந்த நேரத்தில் லாசரு மரியாளுடைய வீட்டிலே தங்கவில்லை. அவர் சீமோன் என்னும் ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிலே தங்குகிறார். ஜீசஸ் வாஸ் ஸ்டேயிங் இன் த ஹவுஸ் ஆஃப் சைமன் த லெப்பர். இதே பகுதி, இதே இன்ஸ்டன்ஸ் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஜீசஸ் went to Bethany to the house of Simon the leper. குஷ்டரோகியாய் இருந்த, இப்பொழுது அவன் குஷ்டரோகி அல்ல, அவன் குஷ்டரோகியாய் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கி இன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு போகிறார். மார்க் 14ஆம் அதிகாரத்திலும் இதே பகுதியை வாசிக்கலாம். மார்க் 14 and verse 3. இந்த 3 பகுதிகள், மத்தேயு 26:6, மார்க் 14:3, யோவான் 12ஆம் அதிகாரம் 3 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த வீட்டிலே ஒரு விருந்தை இயேசுவுக்கு ஆயத்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு செய்தி, they made Jesus a supper. இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு இரவிலே ஒரு விருந்தை ஏற்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அநேக விருந்துகளை ஏற்படுத்தினார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீஷர்களுக்கென்று இந்த திருப்பந்தியை இயேசு ஆயத்தம் பண்ணினார். Jesus prepared a banquet, a supper for them, where he gave them the bread and the wine to his disciples. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் ஒரு விருந்தை ஏற்படுத்தினார்கள். They prepared a supper for Jesus. 17 பேர் இருக்கிறார்கள். There are 17 people, if you read this passage, who are found in that supper. 17 பேர் அந்த விருந்தில் இருக்கிறார்கள். எப்படி என்றால் 12 சீஷர்கள், 12 disciples of Jesus. இயேசு ஒருவர் 13ஆம் ஆள். 3 பேர், லாசரஸ், மரியாள், மார்த்தாள். எத்தனை பேர் ஆச்சு? 16 பேர் ஆச்சு. சைமன் த லெப்பர், குஷ்டரோகியாக இருந்த சீமோன், அவனையும் சேர்த்து 17 பேர். 12 சீஷர்கள், இயேசுவானவர், லாசரு, மரியாள், மார்த்தாள், சைமன் த லெப்பர். 17 பேர் அந்த விருந்திலே அவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க விருந்தில் உட்காரும் பொழுது, அந்த நாட்களிலே விருந்து மேஜை, த சப்பர் டேபிள் வாஸ் நாட் லைக் அவர் டேபிள். அது கவுச் மாதிரி இருந்தது, தரையிலே இருந்தது. எல்லாரும் தரையிலே தான் உட்கார்ந்தார்கள். யூ ஷேப்பில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பந்தியிலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த இடத்துல முக்கியமான ஆள் ஒருவர் இருந்தார். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அதோடு கூட இன்னொருவர் இருக்கிறார், அவர்தான் லாசரஸ். லாசரு ஏன் அவன் விசேஷமான ஆள் என்றால், முந்தின அதிகாரத்தில் தான் அற்புதத்தை அனுபவித்தவர். மரித்து 4 நாட்கள் பரலோகத்துக்கு சென்று மறுபடியுமாக பூமிக்கு வந்தவர் தான் இந்த லாசரஸ். அற்புதம் செய்தவர், அற்புதம் பெற்றவன் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த இடத்துல இயேசுவுக்கு விருந்து செய்த பொழுது, the focus was not on the miracle, but the focus was on the miracle worker. குறிக்கோள், முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அங்கிருந்த லாசருவுக்கல்ல, ஆனால் அற்புதத்தை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஏற்றவாறு இந்த செய்தியை நமக்கு தர விரும்புகிறார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய வீடுகளிலும் இயேசுவுக்கு ஒரு விருந்தை நாம் அமைக்க வேண்டும். We have to prepare a supper for Jesus. இப்போ இயேசு என்ன சாப்பிடுவார்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம சாப்பிட்றதுலாம் அவர் சாப்பிடுவாரா? அவர் என்ன லிக்விட் டயட் சாப்பிடுவாரா? மில்லட் சாப்பிடுவாரா? இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? அவர் அன்றைக்கு உட்கார்ந்திருக்கும்பொழுது நடந்த காரியங்கள் என்ன என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி பாருங்கள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. The whole house was filled with perfume, odor, ointment. அந்த பரிமள தைலத்தினால் அந்த வீடு முழுவதும் நிறைந்து காணப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வீடுகளிலே ஒரு விருந்தை நாம் ஆயத்தம் செய்யும் பொழுது, நம்முடைய வீடுகள், நம்முடைய இல்லங்கள் எதனால் நிறைந்திருக்குமா? பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருக்கும். இயேசு நம்முடைய இல்லத்திற்கு விருந்துக்கு வரும்பொழுது அந்த வீடானது பரிமள தைலத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் எங்கெங்கெல்லாம் அவருடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்களோ அங்கே வந்து அவர் வாசம் செய்கிறார். இந்த விருந்தை சற்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு விருந்தை ஆயத்தம் செய்தால் என்னென்னலாம் நடக்கும்? இன்றைக்கு மாலையிலே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருகிறது. நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருகிறது. அதை நம்பி நீங்கள் ஆயத்தம் செய்கிறீர்கள். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் உண்மை என்று இயேசுவுக்கு ஆயத்தம் செய்கிறீர்கள். என்ன நடக்கும் நம்ம வீட்டில்? அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் இயேசு சொல்லுகிறார், அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். என்ன செய்வீங்க? அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா?
நல்லா சமைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் சமைச்சதெல்லாம் இயேசு சாப்பிட மாட்டாரா? அவங்களுக்கு தான் பிரச்சனை. சமைக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பரவாயில்ல, எதையாவது லைட் ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துடலாம் இயேசுக்கு. ஆனால் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்து, உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் 17 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நம்ம குடும்ப அங்கத்தினர்கள்லாம் உட்காந்துருக்குறோம். கண்டிப்பாக அங்கே இருக்கணும், இல்லைன்னா கேட்டுருவார். எங்கே போனா ஷான், எங்கே போனா ஹேனா, எங்கே போனா டேஃப்னி, எங்கே போனா கேட்டுருவார். அதனால் இங்கே இருந்தே ஆகணும். யூ ஹேவ் டு பி அட் ஹோம் பிகாஸ் ஜீசஸ் இஸ் கம்மிங் ஃபார் சப்பர். அப்போது இயேசு அன்றைக்கு பந்தியிலே வந்து இவங்க ஆயத்தம் பண்ணினார்கள். என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? I think the focus was not on the food, the focus was the experience. அங்கிருந்த அவர் பந்தியிலே விருந்திலே உட்காரும் பொழுது அங்கே நடைபெறும் அனுபவம் தான் முக்கியமே தவிர உணவும் இருந்தது. 3 காரியங்களை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். 3 things happen when Jesus comes for a supper. விருந்துக்கு இயேசு ஒரு விருந்துக்கு வரும்பொழுது 3 காரியம் இந்த 3 வசனங்களிலே நடைபெற்றது. அதை நாம் சிந்தித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். When Jesus sits at the table, there is a table talk there. அந்த இடத்துல மேஜையிலே அவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். முதலாவதாக, when Jesus was sitting at the table, there was an ardent witness. அந்த இடத்துல பார்க்கும்போது உற்சாகமான சாட்சிகள் இருந்தது. When Jesus sits at the table, there will be witness there. அந்த இடத்துல சாட்சிகள் காணப்படும், உற்சாகமான சாட்சிகள். இரண்டாவதாக, இயேசு மேஜையிலே விருந்துக்கு உட்காருங்கும் பொழுது there was astounding wonder there. அற்புதங்கள் அங்கே காணப்பட்டது. இயேசு மேஜையிலே அவர்களோடு உட்காரும் பொழுது wonders were sitting there. அற்புதமான வியக்கத்தக்க அற்புதங்கள் அங்கே காணப்பட்டது. மூன்றாவதாக, there was adorable worship when he sat at the table. இயேசு கிறிஸ்து அந்த மேஜையிலே விருந்துக்கு உட்காரும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் ஆராதனை அங்கே காணப்பட்டது. 3 காரியங்கள். இயேசு அங்கே ராவிருந்து உட்காரும் பொழுது there was a witness, there was wonder and there was worship. அந்த இடத்துல சாட்சிகள் இருந்தது, அந்த இடத்துல அதிசயம் அற்புதம் இருந்தது, அந்த இடத்துல ஆராதனை காணப்பட்டது. ஆமென். வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். முன்பாக நாம் இதை சிந்தித்தது போல 17 பேர் இருக்கிறார்கள். There are 17 people there. அந்த டேபிளை சுற்றி இருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். All the disciples, mainly I would like to point 5 disciples who started giving testimony about Jesus. பாருங்கள், இயேசுவோடு கூட அனுபவம் பெற்ற சீஷர்கள், இயேசுவோடு கூட நடந்த சீஷர்கள், இயேசுவோடு கூட பிரத்யேகமாக when the disciples had an ardent walk with him, அவரோடு கூட நடந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தவர்களால் சும்மாவே இருக்க முடியாது. அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். முதலாவதாக யார் பேசினார் என்றால், ஆண்ட்ரூ ஸ்டார்டட் டாக்கிங். அந்திரேயா பேச ஆரம்பிக்கின்றார். அவரை ஒரு சர்டன் டிசைபிள் என்று சொல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவர் எதை பேசியிருப்பார் என்று பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஜான் 1 verse 40, 1:40 வாசிக்கிறேன். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். The first disciple who started following Jesus was Andrew. அன்றைக்கு டேபிள் உட்கார்ந்திருக்கும் போது அங்கே சாட்சிகள் இருந்திருக்கும் என்று நான் சொன்னேன்.
இயேசு பந்தியில் உட்காரும்பொழுது முதலாவதாக நம்மை பார்த்து அவர் எதிர்பார்ப்பது, என்னை குறித்து நீ என்ன சாட்சி கொடுப்பாய். அப்போ அந்திரேயா என்ன சொல்லியிருப்பான்னா, அன்றைக்கு நாங்கள் முதல் யோவான் ஸ்நானனுக்கு தான் சீஷர்களாக இருந்தோம். யோவானை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீர் ஞானஸ்தானத்துக்காக நடந்து கொண்டு வந்தீர். when Jesus was walking for baptism, திடீரென்று யோவான் சொன்னான், இவரே உலகத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி. இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அதை தான் சொல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் சொன்னான், நான் சாட்சி சொன்னவர் இவர்தான் என்று யோவான் சாட்சி கொடுத்தான். அப்போ அந்திரேயா இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அன்றைக்கு யோவான் உம்மை குறித்து சொல்லும்போது நாங்கள் உம்மை பின்தொடர்ந்தோம், அன்னைக்கு நாங்கள் பின்தொடர்ந்து ஆரம்பித்தோம், இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் விடவே இல்லை, உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் முதல் சாட்சி. இரண்டாவது பாருங்க, பேதுருவும் அங்கே உட்கார்ந்திருந்தார். பீட்டர் ஆல்சோ வாஸ் சிட்டிங் தேர் அட் த டேபிள். பேதுரு என்ன சொல்லியிருப்பான், என்ன ஆண்டவரே, உம்மை குறித்து என்ன சொல்ல வேண்டும், அடிக்கடியாக நான் உம்மோடு கூட மோதி கொள்ளுவேன், அடிக்கடியாக நீர் என்னை கடிந்து கொள்ளுவீர், ஆனால் நீர் என்னை பயிற்சிவித்தீர். முதல் நாளிலே உம்மை பார்த்த சாட்சியை நான் கூட விரும்புகிறேன். என்னுடைய அண்ணனாகிய அந்திரேயா, பீட்டர் வாஸ் த பிரதர் ஆஃப் ஆண்ட்ரூ இல்லையா, பேதுரு அங்கே இருக்கும்போது ஆண்ட்ரூ வந்தார். வந்து என்ன சொன்னார், யோவான் 1:41, அவன் முதலாவதாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்று. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இயேசுவே, நான் உமக்கு முன்பாக ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பந்தியெல்லாம் உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw you, உம்மை பார்த்த முதல் நாளிலே எடுத்த உடனே என் பெயரை நீங்கள் மாற்றிட்டீங்க. என்னுடைய பெயர் சைமன் சீமோனாக இருந்தது, என் பெயரை பேதுருவாக நீர் மாற்றினீர். he was a changed disciple. மூன்றாவது பாருங்க, பிலிப் என்ற ஒரு சீஷன். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம், 43ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா இருந்தான். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப் டோல்ட் unto ஜீசஸ், நான் இதை உமக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுகிறேன், அன்றைக்கு என்னை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, எனக்கு பின்னாக வா என்று சொன்னீர், உடனடியாக நான் உமக்கு பின்பாக நான் வந்தேன், அன்று முதல் நான் உமக்கு பின்பாக நடந்து கொண்டே வந்திருக்கிறேன். நாலாவது ஒரு டிசிஷன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் பேர் தான் நத்தானியல், நாத்தான்வேல். நாத்தான்வேல் என்று சொன்னார். நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமானம் நான் யோசித்துட்டே இருந்த ஒரு நாள், கேன் எனி குட் திங் கம் அவுட் ஆஃப் நாசரத்? உடனடியாக என்னை பார்த்து, நான் உன்னை கண்டேன் என்று நீர் என்னை அழைத்தீர், அன்று முதல் நான் உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஐந்தாவது ஒரு சீஷன் யோவான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இந்த யோவான் என்ற சுவிசேஷத்தை எழுதினவர் ஜான். ஓரிடத்திலையும் அவர் பேர் இருக்காது, ஆனாலும் அவரை மறைந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஜான் சாப்டர் 1:35 வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது, ஒன்று அந்திரேயா, இன்னொன்று யோவான். அப்போது இன்றைக்கு நான் என்னத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விருந்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, நத்தானியல், 5வது யோவான் எல்லாரும் இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்கள்? அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் யூ, உம்மை நாங்கள் சந்தித்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை உமக்கு நாங்கள் சாட்சியாக சொல்ல விரும்புகிறோம். நான் குறிப்புக்கு வருகிறேன். இன்றைக்கு இயேசுவுக்கு நாம் ஒரு விருந்தை செய்தால், முதலாவதாக இயேசுவுக்கு பிடித்த ஒரு காரியம் அவரை குறித்து சாட்சி சொல்வதுதான். அல்லேலூயா. அவரை குறித்து நாம் சொல்லுகிற சாட்சி தான். ஒவ்வொரு நாளும் இந்த சீஷர்கள் இயேசுவை குறித்து சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். They always gave testimony after testimony about the Lord Jesus Christ. உங்களை பார்த்து இன்றைக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார்.
நீங்கள் விருந்துக்கு போகும் பொழுதோ இல்லை இயேசுவுக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்தும் பொழுதோ, உங்களுடைய வீட்டிலே சாப்பிடும்படியாக நாம் ஒன்றாக உட்காரும் பொழுதோ, வாட் இஸ் அவர் டேபிள் டாக்? நாம் மேதையை சுற்றிலும் என்னத்தை பேசுகிறோம்? என்ன பேசுகிறோம்? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று நாம் சொல்லுகிறோமா? எதை பேசுகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற முதல் காரியம், கேன் யூ கிவ் அ விட்னஸ் ஃபார் ஜீசஸ்? இயேசுவுக்காக நீங்கள் உற்சாகமாக சாட்சியை சொல்வீர்களா? சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் போதும், கடகடகடன்னு எல்லாம் எடுத்து சாட்சி சொல்லிடுவாங்க நம்ம சபையில், அப்படி தானே? ஆமாம், அவ்வளோ உற்சாகமாக நம்ம சாட்சி சொல்லுவோம். நேரமே இருக்காது இல்லையா? இல்லை, கர்த்தருக்கு சாட்சி சொல்ல பழக வேண்டும். ஆண்டவரை குறித்து இரவும் பகலும் அவரை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. எவ்வளோ விஷயங்களை பேசுவதற்கே நேரமில்லை என்று நம்ம சொல்லலாம். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால், டியூட்ரானமி சாப்டர் 6, கர்த்தர் எதையெல்லாம் நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரா விருந்தை ஆயத்தம் பண்ணும்பொழுது என்னெல்லாம் பேசணும்னு கர்த்தர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், டியூட்ரானமி 6 and verse 6. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை சாட்சி எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை முழு மனதோடு கூட, முழு இதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட நேசிக்க வேண்டும் என்பது இருதயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, நீ அவைகளை, 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் வசனத்தையும் சாட்சியையும் போதிக்க வேண்டும். நீ அவர்களுக்கு, யூ டீச் தெம், யூ டீச் யுவர் சில்ட்ரன். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்துருக்கிறோம்ல, வீட்டில் உட்கார்றீங்களா? ஓடிட்டே இருக்கீங்களா? நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து எல்லாம் இருக்கிறீங்களா? உட்காரும் பொழுது, அப்புறம் வழியில் நடக்கும்போது, அப்புறம் படுத்து கொள்ளும் பொழுது, காலையிலே எழுந்திருக்கும் பொழுது எதை குறித்து பேசணுமா? சாட்சியை குறித்து, வசனத்தை குறித்து பேசணுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் இதை வைத்துக்கொள், உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அவர் சொல்கிறார்? இதெல்லாம் பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. வெளியே போகும்போது, படுத்து கொள்ளும் பொழுது, ஏந்திரிக்கும் பொழுது, உட்கார்ந்திருக்கும் பொழுதெல்லாம் பிள்ளைகள் இருக்கும்போது பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் தான் உனக்கு இந்த குடும்பத்திலே உன்னை தந்தார், கர்த்தர் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார். எதை சொல்லிட்டு இருக்கணும்? இதை பிள்ளைகளுக்கு சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 8ஆம் வசனம், அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கையில் நமக்கு வாட்ச் இருக்குது, பிரேஸ்லெட் என்னென்னமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதை மறக்காதபடி எங்கே இருக்கணுமா? இட் ஹேஸ் டு பி பிரேஸ்லெட்ஸ். கையில் அதை நீ கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ மறக்கவே கூடாது. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது. 9ஆம் வசனம், அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களில் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அதனால தான் வீட்டில் வசனங்கள் தொங்க விடுகிறோம். வசனங்களை வீட்டிலே வாசற்படியிலே இருக்க வேண்டும். எவ்வளோ இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. இருதயத்தில் இருக்கணும், அப்புறம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அதற்கு பிறகு உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், வெளியே நடக்கும் பொழுதும், teach your children, always keep witnessing. சாட்சியை சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதை செஞ்சோன்னா நம்ம பிள்ளைகள் இடறி போகவே மாட்டார், நம்முடைய குடும்பங்கள் இடரே போகாது. முதலாவதாக இந்த குறிப்பிலே அவர்களெல்லாம் பந்தியிலே உட்காரும் பொழுது
every disciple started sharing their witness. ராப்பந்தியிலே முதலாவதாக நடக்கிறது உற்சாகமான சாட்சிகள், ஆர்டன்ட் விட்னஸ். ரெண்டாவது, நான் சீக்கிரமாக கடந்து செல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். ரெண்டாவது பாருங்க, 2 அற்புதங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது. அவர் அற்புதத்தை செய்யவில்லை. There were 2 astounding wonders that were seated at the table. அந்த மேஜையிலே, அந்த பந்தியிலே 2 அற்புதங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு அற்புதம் லாசரு, இன்னொரு அற்புதம் சைமன் த லெப்பர். 2 wonders were sitting there. 2 பேரும் அற்புதத்தை அனுபவித்தவர்கள். யார் யார் 2 பேர்? ஒன்று சைமன் த லெப்பர், இரண்டாவது லாசரஸ். 2 அற்புதங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு பந்தியில் உட்கார்ந்துருக்கிறார். முதல்ல சீஷர்லாம் சாட்சி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க யாருன்னா இயேசுனுடைய டைரக்ட் பவர், இயேசுனுடைய அற்புதத்தையும் வல்லமையும் அனுபவித்தவர்கள். ஒருவன் வியாதியின் மேல் வல்லமை அனுபவித்தவன், இன்னொருவன் மரணத்தின் மேல் வல்லமை அனுபவித்தவன். One person experienced power over disease, another person experienced power over death. 2 அற்புதங்கள். யார் சாட்சி சொல்லி யார் அந்த பந்தியிலே உட்கார முடியும்? இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் பெற்ற 2 பேர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நாம் அற்புதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பந்தியிலே இயேசுக்காக நாம் அதிகமான சாட்சிகளை சொல்ல முடியும். லாசரு அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னெல்லாம் சொல்லியிருப்பான் நமக்கு தெரியும். அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்னை மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக உயிரோடு கொண்டு வந்தார். I came from death back to life. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, எங்கப்பா இருந்த லாசரு, இவ்வளோ நாட்கள் எங்கே இருந்தாய்? அந்த டைனிங் டேபிளில் இந்த காரியம் தான் பேசுகிறாங்க. அவன் சொன்னான், பரலோகத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் எல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமை பார்த்தேன், ஈசாக்கை பார்த்தேன், டேவிட் பார்த்தேன், அங்கேயும் ஹார்ப் வாசித்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு தாவீது. யோனாவை பார்த்து கேட்டேன், எப்படிப்பா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்த? இதெல்லாம் நான் கேட்டேன். இவர் கீழே என்னை திருப்பியும் கூப்பிட்டு விட்டார். அங்கே எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்வளோ மகிமையுள்ள அனுபவத்தை நான் பரலோகத்தில் இருந்தேன். 4 நாட்கள் ஐ வாஸ் தேர் இன் ஹெவன். 4 நாட்கள் நான் மகிமையில் இருந்தேன். ஆனால் நான் மரித்தேன் அல்லவா, நான் இறந்து போனேன் அல்லவா. என் மரணத்தை காட்டிலும் இயேசுனுடைய வல்லமை பெரிதான வல்லமை. நம்ம மரிக்கிறோம் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய மரணம் இதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இதை அனுபவித்தவர்கள் தான் இதை நன்றாக சொல்ல முடியும். 2வது பாருங்கள், லெப்பர், ஒரு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் இருக்கிறான். லேவிய, நீங்கள் இதை குறித்து கொண்டு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். லேவியராமம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், லெவிட்டிகஸ் சாப்டர் 13 and verse 46. அங்கே வாசிக்கும் பொழுது, சிட்டி நகரத்திற்குள்ளாக ஒரு குஷ்டரோகியும் உள்ளே வர முடியாது. அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால், they have to be outside the camp. பாளையத்திற்கு புறம்பே தான் இருக்க வேண்டும். எருசலேமுக்குள்ளே வர முடியாது. தப்பி தவறி உணவுக்காக ஒரு குஷ்டரோகியோ உள்ளே வந்தான், யாராவது வந்தால் அவன் கத்திக்கிட்டே வரணும். என்ன கத்தணும் தெரியுங்களா? தீட்டு, ஐ எம் டிஃபைல்டு என்று சொல்லும்பொழுது மற்றவர்கள் விலகி செல்வார்கள். அந்த நாட்களிலே மிக கொடூரமான கம்யூனிகபிள் டிசீஸ், பரவும் ஒரு வியாதியாக இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து இவனை சுத்தப்படுத்தி இருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். அதனால தான் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறான், எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா சாதாரணமாக லெப்பர் உள்ளே இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுடைய குஷ்டரோகத்தை அன்றைக்கு சுகமாக்கினார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 13 and 14. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தால், இயேசு கிறிஸ்து எங்கே சிலுவையிலே அறையப்பட்டார்?
கல்வாரி மலையிலே அறையப்பட்டார், கொல்கதாவிலே அறையப்பட்டார் என்று நாம் சொல்லலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைட் அவுட்சைட் த கேம்ப். பாளையத்துக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். லெவிட்டிகஸ் 13 சாப்டர், ஹீப்ரூஸ் 13 சாப்டர் கம்பேர் பண்ணி வாசிங்க. ஏன் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு வெளியே போனார்? அங்கே தான் குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள், அங்கதான் வியாதியஸ்தர் இருக்கிறார்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு வெளியே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இன்றைக்கும் நமக்கு குஷ்டரோகம் இருக்காது. வேதத்திலே ஆவிக்குரிய குஷ்டரோகம் என்றால் பாவம். ஸ்பிரிச்சுவல் சின், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் a leprous life. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார், நம்முடைய பாவமாகிய குஷ்டரோகத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். சுத்தமாக்கப்பட்டவர்களாக தான் பந்தியிலே இயேசுவோடு கூட உட்கார முடியும். சைமன் த லெப்பர் சொல்லியிருப்பான், நான் குஷ்டரோகத்தினால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் ஒரு பாவியாக இருந்தேன், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கினால் இன்றைக்கு இயேசுவோடு கூட பந்தியிலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். It is not only the witness, it is not only the wonders who are sitting. 2 அற்புதங்கள், லாசருவும் சீமோனும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவது தான் ஆராதனை. 13ஆம் வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இந்த சேம் சர்க்கம்ஸ்டான்ஸ், இதே சந்தர்ப்பத்தை மற்ற காஸ்பல்ஸில் நீங்கள் வாசிக்கலாம். மரியாள் என்ன செய்கிறாள்? மிக விலை உயர்ந்த பரிமள தைலம், the costliest perfume. the costliest perfume எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரியும். இருக்கிறதுலே விலை உயர்ந்த பர்ஃப்யூம் ஸ்பைக்னட். வேதம் சொல்லுகிறது ஒரு வருஷம் சம்பளத்திலே வாங்கக்கூடியது தான் இதுவா. இன்னொரு இடத்துல அலபாஸ்டர் பாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஃப் யூ ஏர்ன் 1 year salary, உங்களுடைய 1 year salary எவ்வளோ உங்களுக்கு தெரியும், மார்ச் மாதத்தில் தெரியும், டாக்ஸ்லாம் கட்டுவோம் இல்லையா. ஒரு வருஷம் சம்பளத்தை வச்சு இதை வாங்கியிருக்கிறா யார்? மரியாள். இதை கொண்டு வந்து இயேசுவின் தலையிலும் இயேசுவின் கால்களிலும் ஊற்றுகிறாள். இன்னொரு இடத்துல அவர் தலை மேலே ஊற்றிருக்கிறாள். சோ காஸ்ட்லி. அதை ஊற்றும் பொழுது தன்னுடைய தலையில் இருக்கிற முடியால் இயேசுனுடைய பாதத்தை அவள் துடைத்தாள். வாட் இஸ் திஸ் பிராக்டிஸ்? இது என்ன, எதை குறிக்கிறது என்றால் ஆராதனையை குறிக்கிறது. பொதுவாக இஸ்ரவேலிலே ஒருவர் மரிக்கும் பொழுது மரணத்துக்கு பிறகு they will embalm, அந்த சரீரத்தில் எல்லா விதமான இந்த வஸ்துக்கள், இந்த சுகந்த நற்கந்தத்தை ஊற்றுவார்கள் அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நிறைய விமன் கேம் டு த செப்பல்கர். நிறைய பேர் ஓடி வந்தாங்க, கையில் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? பர்ஃப்யூம், எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஊதுபத்திலாம் கொண்டு போகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பர்ஃப்யூம்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. இயேசுவை சந்தித்த நிக்கோதேமியோ என்ன பண்ணுறான்னா, சீக்ரெட் டிசைபிள், இயேசுவை பார்க்கும்போது ஜான் 19 வாசிக்கலாம், he brought costly perfume for Jesus. மரியாளுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இயேசு உயிரோடு இருக்கும்போதே இயேசுவை ஆராதித்தாள். ஆனால் அவங்களாம் இயேசு இறந்த பிறகு அவங்க கொண்டு வருகிறார். அப்படி என்றால் என்ன? இவள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தாள். she came and worshipped Jesus, broke that alabaster box. அந்த தைல குப்பியை வெடித்து உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். தலைமுடி, அவளுடைய தலைமயிர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீகளுடைய தலைமுடி மகிமைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் க்ளோரி, அது ஒரு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆராதிக்கும் பொழுது தன்னுடைய மகிமையையே இயேசுவின் பாதத்திலே அவள் வைத்தாள்.
She kept all her glory. அந்த தலையின் முடியின் மேல் இருக்கிற கிரீடம், அவளுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே ஊற்றி இயேசுவை ஆராதித்தாள். What happened? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இயேசு பந்தியிலே உட்கார்ந்திருக்கிறார், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன் குரூப் ஸ்டார்டட் கிவிங் டெஸ்டிமனி, சாட்சி கொடுத்தார்கள். இவங்க சாட்சி கொடுக்கும்போது 2 பேர் அற்புதத்தை பெற்றவள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். 3வது தான் மிக மிக ஆசீர்வாதம். அவள் அந்த தைலத்தை உடைத்தாள், அவளுடைய கால்களிலே ஊற்றினாள், தலையிலே ஊற்றினாள், இயேசுனுடைய பாதத்தை தன்னுடைய தலைமுடியினால் அதை துடைத்தாள். என்ன நடந்தது? அந்த 3ஆம் வசனம் கடைசியிலே, அந்த வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்தது. The entire house was filled with that spikenard and ointment. ஆண்டவரை ஒரு சகோதரியே சகோதரனோ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வீடும் நம்முடைய எல்லா இடங்களும் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படும். இதுதான் ஆசீர்வாதம். ஆமென். Praise the Lord. நம்முடைய மகிமை, நாம் பெற்ற எல்லா விதமான accolades, all the achievements that we have made, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றும் பொழுது everything is costly. எல்லாம் 1 year salary உள்ள ஒரு precious gift for Jesus. ஒரு வருஷம் சேலரியை வச்சு ஒரு பர்ஃப்யூம் வாங்கினோன்னா எவ்வளோ பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவோம். இயேசுவை உடச்சிடாதீங்க, ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப அதெல்லாம் செய்யலை. She got the best for Jesus when Jesus was alive. இயேசு உயிரோடு இருக்கும்பொழுதே இயேசுவுக்கு உச்சிதமான காரியத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாள். அது அவளுடைய வீடு அல்ல. இயேசுவை ஒரு நபர் ஆராதிக்கும் பொழுது, இயேசுவின் பாதத்தில் ஆராதித்து தம்முடைய மகிமையை சாஷ்டாங்கமாக வைக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மேலிருந்து இறங்கி அவருடைய பிரசன்னத்தால் வந்து நம்ம வீட்டையும் ஆலயத்தையும் நிரப்புவார். ஆமென். ஒருவேளை நீங்கள் அதை அனுபவித்திருக்க மாட்டீங்க, நீங்கள் அதை அனுபவிக்கலாம். வாயளவிலே செய்கிற ஆராதனை அல்ல, முழு இருதயத்தோடும் அவள் she gave her best to the Lord. நான் என் செய்தியை முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விருந்துக்கு அழைத்தார்கள். For what? For 3 things. They gave witness, an ardent witness. உற்சாகமான சாட்சிகளை தந்தார்கள். 2வது அங்கே பார்க்கிறோம், wonders, astounding wonders. வியக்கத்தக்க ஆச்சரியமான அற்புதங்கள் 2 பேர் இருந்தார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு adorable worship, அவர் பிரியமாக இருக்கும் ஆராதனையை செலுத்தினார்கள். உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்து உங்கள் வீட்டை நறுமணத்தால் அவர் மகிமையால் நிரப்ப வேண்டும் என்றால், இந்த இடத்துல அவர் விரும்பின காரியம் நறுமணம், worship, அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதிப்பது. உங்கள் வீடுகளிலே நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். இது செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பந்தி விருந்திற்கு இயேசு வருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். எழுந்து நிற்போமா? Praise the Lord. கர்த்தாவே, இந்த காலையிலே அவருடைய வசனத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய வசனம் என்றைக்கும் பேசுவது. 3 வசனங்களை தான் நாம் வாசித்தோம். Brother, sister, will you make a supper for Jesus? இயேசுவுக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஏற்படுத்துவீங்களா? சாட்சி சொல்வீங்களா? இன்றைக்கு இங்கேருந்து போகும்பொழுது உங்கள் மனதில் ஒரு தீர்மானம், என் வீட்டிலே என் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நான் போதிப்பேன், என் வீட்டிலே நான் சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பேன், என் வீட்டில் நான் சாட்சி சொல்லுவேன், என் வீட்டு வரவங்க கிட்ட சாட்சி சொல்லுவேன், இயேசு இருக்கிறார், எங்கள் வீட்டில் இயேசு பந்திக்கு வந்திருக்கிறார். I will always give testimony. I will witness for Jesus. இயேசு செய்த அதிசயங்களை நானே ஒரு அதிசயமாக இருக்கிறேன். நானே ஒரு சீமோனை போல என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நானும் ஒரு லாசருவை போல புது ஜீவனை பெற்றிருக்கிறேன்.
கர்த்தாவே, உம்மை ஆராதிப்பேன், மரியாளை போல உம்மை ஆராதிப்பேன். என் தலையை கீழே வைத்து ஆராதிப்பேன். என் தலையில் இருக்கிற கிரீடங்களை அவருடைய பாதத்திலே வைத்து ஆராதிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராபோஜன விருந்தை கொடுத்தார். நீங்கள் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட விருந்தை தருவீர்கள்? What kind of supper you will prepare for Jesus? இயேசுவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விருந்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணுவீர்கள்? இந்த 17 பேர் இயேசுவுக்கு அலைவா இருந்தாங்க. They were bubbling for Jesus. They were testifying for Jesus. They were wondering at Jesus. They were worshiping Jesus. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாழ்ந்த காலத்திலே நீர் சீமோனுடைய வீட்டுக்கு சென்றீர். உமக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த விருந்திலே நாங்கள் அந்த 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது நீர் உணவை சாப்பிட்டீர் என்று வாசிக்கவில்லை, ஆனால் சாட்சிகளை வாசிக்கிறோம், அதிசயங்களை வாசிக்கிறோம். அங்கு இருந்தவர்கள் உம்மை ஆராதித்தார்கள். உமக்கு அவர்களுக்கு உச்சிதமானதை கொடுத்தார்கள். They gave their best for Jesus. கர்த்தாவே, எங்களுக்கு பலனெல்லாம் போயிட்ட பிறகு நாங்கள் பெஸ்ட்டை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீர் மரித்த பிறகு நாங்கள் பெஸ்ட்டை கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீர் விருந்தில் உட்கார்ந்திருக்கும் போது we want to give our best to you, Lord. The best of our life. எங்க வாழ்க்கையில் இருக்கிற உச்சிதமான வயது, வாலிப நாட்களை கொடுக்க விரும்புகிறேன் கர்த்தாவே. என் வாழ்க்கையில் இருக்கிற 1 year, the best I want to give it for Jesus. கர்த்தாவே, என்னுடைய நேரத்தை உமக்கு நான் தர விரும்புகிறேன். Not just 1.5 hours on Sunday morning, Lord. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஆனால் என் ஆண்டவருக்கு என் நேரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்பொழுது நீர் எங்க வீட்டை மகிமையால் நிரப்புவீர். எப்பொழுதும் கர்த்தர் 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 என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கும். இந்த சீஷர்களுக்கு கொடுத்த விடுதலையை நீர் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. வந்தவர்களை நீர் ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தருடைய கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பந்தியின் ஆசீர்வாதங்களால் நாங்கள் வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord.